இன்றைக்கி நம்ம மீந்து போன சாதத்தில் ஒரு சுவையான அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வா செய்கிறதுக்கு மீந்து போன சாதம், அதே அளவுக்கு சீனி, அதுக்கு 1/4 பங்கு நெய், இந்த 3மே போதும். இப்போ எக்ஸ்ட்ராவாக குங்குமப்பூவோ ஃபுட் கலர், கேஷ்யூ நட்டு, ஏலக்காய் தூள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப்பு. இதில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கணுன்னா கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து தட்டி இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் போடாமல் கூட அப்படியே விட்டுடலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாதம் மீந்துச்சு, காய் குழம்புலாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு எதை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஸ்வீட் ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். இதை நான் ஃபஸ்ட்டு அளந்துக்கிறேன், அப்போ தான் எல்லா பொருளோட அளவும் தெரியும் மற்ற பொருளுக்கெலாம். இதை அளந்துட்டேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவுக்கு தான் நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம். ஸோ 1:1 ரேஷியோ. ஸோ இது 1/2 கப் இருந்ததுன்னா சர்க்கரை 1/2 கப்பு. இதில் கொஞ்சம் தண்ணி விடணும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். நல்ல மையாக அரைக்க போகிறோம். இது அரைஞ்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம். இது வீட்டில் செஞ்ச நெய். முந்திரி தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே பேனில் அரைச்சி வச்சுருக்கிற அரிசி போட்டுடலாம். சாதம் இது வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கோம். எந்த கப்பு வச்சு சாதம் அளந்தீங்களோ அதே கப் வச்சு சர்க்கரையும் அளந்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஏற்கனவே வடித்த சாதம்னால ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. நெய்யெல்லாம் உறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போடலாம். அப்புறம் ஆப்ஷனலாக கொஞ்சம் கலருக்காக குங்குமப்பூ தண்ணி விடுறேன். நீங்கள் ஃபுட் கலர் போடலாம், இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். நம்ம 2 மினிட்ஸ்லேயே சுகர் போட்டாச்சு. ஸோ நெய் 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு நெய். நான் 1/2 கப் எடுத்துருந்தேன். ஸோ இன்னும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய்.
இதை நெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டிட்டு இருக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் லோவில் வச்சு தான் செய்யணும், கூட்டி வச்சிடாதீங்க. இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சிக்ஸ் மினிட்ஸ் ஆகுது. ஸோ நம்ம போட்ட நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் அந்த பதம். எல்லா அல்வாக்கும் அதுதான் பதம். நெய் வந்து போட்ட நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி ஒட்டாமையும் வருது பாருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது மீந்து போன சாதத்தில் செஞ்சுருக்கேன்னு. கொடுத்து கெஸ் பண்ண சொல்ல போகிறேன். கெஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்னும் நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைனா வீடியோ பப்ளிஷ் பண்ண மாட்டேன். டெக்ஸ்சர் காமிக்கிறேன். இது நெக்ஸ்ட் செய்கிறதுக்கு 8 மினிட்ஸ் தான் ஆச்சு. அம்மா வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஃபஸ்ட்டு அவங்க கெஸ் பண்ணலை எதை வச்சு பண்ணியிருக்குன்னு. எங்கள் அப்பா கெஸ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். என்ன மாஸ்டர் செஃப் ஜட்ஜ் மாதிரி மொந்து பார்த்து டேஸ்ட் பண்ணுறா. என்ன அல்வா தெரியுதா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா? கோதுமை அல்வா இல்லை, மைதா இல்லை. என்ன? மத்தியானம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் அல்வா. அப்படியா? ஆமாம். ரைஸ் அல்வா? ஆமாம். நல்லா இருக்கா? நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம். லாக்டவுன் ஸ்பெஷல் எக்ஸ்பெரிமெண்ட். நல்லா இருக்கு. இந்த லாக்டவுனில் உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாரோடையும் ஷேர் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.